வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி பசுமாட்டுக்கு வந்து சோளப்பயிர் தாங்க நம்ம வந்து அறுத்து போட போகிறோம். சோளக்கதிர் தான் இது. வந்து எல்லா சோளக்கதிரும் வந்து சாஞ்சி போயிருக்குது. மழை பெஞ்சு ஒரே சைடாக வந்து ஒன் சைடாக காற்றடிச்சதுனால. அது மட்டும் இல்லாமல் தீவனம் பார்த்திங்கன்னா தீவன பயிரும் சரியாக வளரலைங்க. அதனால தான் சரி பசுமாட்டுகளுக்கு வந்து சோளத்தட்டை அறுத்து போடலான்னு நானும் எங்கள் அப்பாவும் வந்துருக்குறோம். நம்ம சேனலில் பார்த்தோன்னா 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த கழனியில் வந்து சோள விதை வந்து விதைச்சதுலாம் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். அது யாருன்னா வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சோளப்பயிர் பார்த்திங்கன்னா இது 2 இல்லை 3 சைடு வச்சு திருப்பி இந்த மாதிரி சம கட்டினா தாங்க வந்து நிற்கும். இல்லைனா வந்து இது ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே வச்சு ஒரே சைடாக வச்சு சம கட்டினா வந்து உருவின்னு போயிடுங்க. நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு 2-3 லாங் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். லாங் வீடியோ பேச சொல்ல கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் திக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக வந்து பார்க்குற நீங்கள் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா சமயம் நான் வந்து அள்ளி வச்சுட்டேன். 3 சமம் வந்து கட்டுவோம், பெரிய சமையாக. இங்கே கிணத்து பக்கத்துலேயே, நம்ம கழனி பக்கத்துலேயே கிணறு வந்து இருக்குது. எங்களுது தான் பம்ப் செட்டு ஓடுது. அந்த இடத்துல தாங்க வந்து மாடெல்லாம் வந்து கட்டி வச்சுருப்போம். அங்கே தான் வந்து நான் அந்த சம வந்து தூக்கின்னு போவேன். காலையில் தீவனம் வந்து சோளத்தட்டு அந்த மாதிரி எதனா வந்து போடுவோம் மாட்டுக்கு. மத்தியானத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் வந்து வக்கீல் தாங்க வந்து பிடிங்கி போடுவோம். அந்த வைக்கல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த சோள கயினில் வந்து சோளம் வந்து அறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுன்னா 10 நாள் இல்லைன்னா ஒரு 12 நாள் வந்து வருங்க. இதே தீவன பயிர் கயனிலாம் பார்த்தோன்னா 2 வாரம் 20 நாள் வந்து வரும் ஒரு கயனி. மாடெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுன்னு இருக்கிறதுனால எல்லாம் தீவன கயனி சோளப்பயிர் இதெல்லாம் வந்து சீக்கிரம் காலி ஆகிடுங்க. நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 7லேருந்து 8 சமம் வரலும் தீவனம் சோளப்பயிரெலாம் வந்து அறுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மலாம் வந்து ஆட்டு பண்ணை கொஞ்சம் வச்சுருக்குறோம். ஆடு பற்றியும் கொஞ்சம் வீடியோ போடுவோம். கோழி இந்த மாதிரிலாம் கீரை விதைத்தல், இன்னும் கீரை தான் நாங்கள் வந்து அதிகமாக வந்து விடுவோம். இந்த வெயில் சீசன் ஆனால், அது மட்டும் இல்லாமல் இந்த மழை சீசன் இல்லாதப்போ வந்து அரைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை, பண்ணைக்கீரை, பாலக்கீரை, அப்புறம் போண்டாக்கீரை எல்லா கீரையும் வந்து நம்ம வந்து போடுவோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 10K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2வது சம வந்து தூக்கின்னு போகிறோம். எங்கள் அப்பா வந்து தூக்கி விட்டார். அந்த கழனியில் தாங்க வந்து நடந்து போவேன். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே பம்ப் செட்டு ஓடுது, துணி துவைச்சின்னு இருக்காங்க. அப்படியே 2வது சம எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வந்து போட்டுட்டு இந்த மாட்டுங்களுக்கு தாங்க நான் வந்து அவுத்து போடுவேன். அது வந்து இன்னொரு வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து போடுறேன். மாட்டுக்கு வந்து தீனி போடுறது. அப்புறம் இது வந்து 3வது சம தூக்குவார், லாஸ்ட்டு சம. அது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாடுக்கு வந்து எடுத்துன்னு போடணுன்னு சொல்லிட்டு வீட்டு மாடுகளுக்கு அங்கே வீட்டாண்ட வந்து தூக்கின்னு போவாங்க லாங்கில். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ தாங்க இன்றைக்கி வந்து எடுத்துன்னு வந்துருக்குறோம். புதுசாக வந்து யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. இதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறேன். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிந்ததுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாட்டுக்கு தான் வீட்டாண்டு இருக்கிற மாட்டு தான் வந்து சோளக்கதிர் வந்து நம்ம எடுத்துன்னு வந்து இருக்கிறோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட வந்து முடிஞ்சிச்சுங்க. ஓகே, பை கைஸ், see you, டாட்டா, ஓகே, பாய். அப்படியே பாருங்கள், இந்த மாட்டுகள் தான் நான் எடுத்துன்னு வந்து போடுவேன் சம. அப்படியே எடுத்துன்னு வந்து போட்டு இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க. ஓகே, பாய்.